ஈவினிங் வரும்போதே அக்கா வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, வாழைக்காய் பஜ்ஜி தான். ஏன்னா டெய்லியுமே ஆயில் ஐட்டம் ஏற்கனவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனச்சாலும், இந்த ஆயில் ஐட்டம் ஏதாவது செஞ்சாக்கா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. எனக்கு அப்படிதான் இருக்கு. என்னது வெயிட் லாஸ் பண்றேன்னே எனக்கு தெரியல. வாழைக்காய் பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்களா, பாப்பா வந்துட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தா. அவ கூட போய் நானும் உட்காந்துட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் ஒரு பக்கம் டீ வச்சிருந்தோமா, டீயும் பஜ்ஜியும் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டோம். என்ன சாப்பிட விட மாட்டாங்க எப்பயுமே. எதை செஞ்சாலுமே அது ஆறி போனதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன். சூடாக எதுவுமே சாப்பிடவே முடியாது என் பசங்கக்கிட்ட. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கு என்ன சமையல் செய்யறதுன்னு தெரியல. சரி மதியம் கீரை குழம்பு வச்சதுன்ட்டு அந்த கீரை குழம்புக்கு வந்துட்டு இந்த பக்கம் எல்லாம் கீரை குழம்புனாவே களி தான் செய்வாங்க. பட் எனக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்காது. பட் இருந்தாலும் களி எங்கள் அக்காவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால களி செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாரி நான் செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் ஊர் பக்கம் களி கலர்னா 2 குச்சி வச்சுன்னு களி கலருவாங்க. எனக்கு அதை பார்த்தே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன்னா அந்தளவு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க களி கலர்றதுக்கு. எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாரி தான் நான் களி கலர்னேன் இன்றைக்கி. இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் யாருக்கெல்லாம் இருக்கு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.